Hi friends, welcome back to our channel Tapas Education. So இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அனைவருக்கும் நம்மளுடைய Tapas Education குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அதிக மதிப்பெண் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் SSLC தமிழ் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு சில டிப்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கான டிப்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸாம் டைமில் வந்து என்ன பண்ணணும், எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்ன பகுதிகள் எப்படி கேட்பாங்க. ஸோ அதிக மதிப்பெண் பெறணும். ஒரு பொதுத் தேர்வு நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா அதற்குண்டான முக்கியமான குறிப்புகள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். எப்பவுமே அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதும் போது தான் கொஞ்சம் பயம், பதட்டம் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கான சில முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கான டைமை அலாட் பண்ணி இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்து முடிச்சிருங்க பொதுத் தேர்வு எழுத செல்வதற்கு முன்பாக. ஓகேவா? ஸோ அனைவரும் தேர்ச்சி பெற, அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள். இப்போ வந்து சில எக்ஸாம் டிப்ஸ் வந்து போயிடலாம். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் சில முக்கியமான லிங்க்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது 10th ஃபுல் கைடுக்கான லிங்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் 1 மார்க்கில் அதிக மதிப்பெண் பெறணும்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதற்கான லிங்க்கு. இந்த பிடிஎஃப் ஃபைல் டோட்டலாக 18 பேஜ் இருக்குது. அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஆல் சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த 10th பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ, ஏற்கனவே பழைய வீடியோ அது போட்டிருக்கேன். பட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதே போல் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணணும், ஹவு டு யூஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து நார்மலாக வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வாங்கிட்டு போயிட்டு எழுதிருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடியது இப்போ பொது தேர்வில் வந்து உங்களுக்கு புக்லெட்டாக கொடுப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அது புக்லெட் எப்படி இருக்கும்னு வித் டெமோவோட நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணக்கூடாத வீடியோக்கள் அதெல்லாம். ஓகேவா? ரைட், இப்போ வந்து போயிடலாம். வீடியோ மேபி லென்த்தாக கூட இருக்கும். சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு உண்டான சில குறிப்புகள். ஓகேவா? ஸோ நீங்கள் பொது தேர்வுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் என்ன, டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ எப்படி கேட்பாங்க, என்னென்ன பார்ட்டில் என்னென்ன மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க, என்னென்ன பகுதியிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்த்தலாம். மறக்காமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். சில முக்கியமான சில குறிப்புகளை வந்து பார்த்தலாம். விடைகளை, ஓகேவா? ஸோ விடைகளை வினாத்தாள் வரிசையிலேயே எழுதுவது தான் சிறப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து சிறந்தது. வினாத்தாள் வரிசையிலேனா ஒரு ஆர்டராக எழுதுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழுக்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸுக்கு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி அந்த 8 மார்க்கு, அதுக்கப்புறம் 5 மார்க்கு, 2 மார்க் 1 மார்க் எழுதலாம், அல்லது 1 மார்க்கு அது மேக்ஸ், அது அப்புறம் பார்த்துக்கலாமே. இப்போ தமிழ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வினாத்தாள் வரிசையிலேயே எழுதுவது தான் சிறந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் இருக்கும், அதுக்கு அடுத்து வந்து 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 3 மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து 5 மார்க்கு, தென் வந்து 8 மார்க். இந்த டைப்பில் வந்து நீங்கள் எழுதுங்க, அதுதான் சிறந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, வினா எண்ணை குறிப்பிடாமல் எழுதாதீர்கள். நிறைய பேர் கொஸ்டினை படிச்சிருவாங்க, படிச்சுட்டு டைரெக்டாக எனக்கு ஆன்சர் தெரியும்னு கடன்னு எழுதிட்டு போயிடுவாங்க. பட் அந்த ஆன்சர் எத்தனாவது கொஸ்டின், என்ன பார்ட், என்ன பகுதி அப்படிங்கிறத கண்டிப்பாக கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். கொஸ்டினை எழுதணும் அப்படிங்கிறது எந்த விதமான கட்டாயம் கிடையாது. கொஸ்டின் நம்பர் மஸ்ட். ஓகேவா? நீங்கள் என்னதான் நீங்கள் கரெக்டாக எழுதினாலும் அந்த கொஸ்டின் நம்பர் வந்து மஸ்ட்டு. அதெல்லாம் நான் வந்து 10th தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படி நீங்கள் ஏன் வந்து டீச்சர் வந்து பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறாருன்னா அது எப்படி அப்படிங்கிற டெமோலாம் அதில் காமிச்சிருக்கிறேன். சரியா? ஏன்னா வந்து கொஸ்டின் நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னதான் நீங்கள் ஃபுல்லாக எழுதினாலும் அந்த கொஸ்டின் நம்பர் இருக்கணும். ஏன்னா வந்து வேல்யூவேட் பண்ணும்போது வினா வாரியாக, பக்கம் வாரியாக அப்படின்னு திருத்துவாங்க, வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப லென்த்தாக போகுது. அடுத்து வந்து 2 மார்க் 2, 3, 5 மதிப்பெண் விடைகளை எழுதும் போது ஒரு வரிக்கும் மற்றொரு வரிக்கும் இடையே ஒரு வரி விட்டு எழுதவும். ஸோ ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு ப்ரெசன்டேஷன் அழகாக பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நேரத்தை மிக சரியாக திட்டமிடுங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? எழுதப்பட்ட விடைகளை மீண்டும் சரிபார்ப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத முடிச்சுட்டு கடைசியாக 1 டைம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்னும் போது கண்டிப்பாக பதட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக ஒன்ஸ் வந்து நீங்கள் மீண்டும் வந்து சரிபார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுதான் அடுத்து 6th ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரே நிற மை பேனாவை மட்டும் பயன்படுத்துங்கள். ஸோ ஒன்று ப்ளூ ஆர் பிளாக். மேக்ஸிமம் ப்ளூ யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பிளாக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ப்ளூ யூஸ் பண்ணுறது தான் வந்து சிறந்தது. ஓகேவா? ஸோ ப்ளூவே யூஸ் பண்ணுங்கள்.
பல வண்ண பேனாக்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு சிலர் வந்து இந்த கிரேயான்ஸ், இந்த ஸ்டிக் பென் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு பென்னு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லை அடிஷனலாக ஒரு பென்சில் வச்சுக்கலாம். ஆனால் அது கூட பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது எல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் இந்த கிரேயான்ஸு, இந்த ஸ்டிக் பென்னு அதெல்லாம் வந்து வேண்டாம். ஓகேங்களா. ஒவ்வொரு பிரிவு மற்றும் பகுதி ஆகியவற்றை மேலே எழுதி அதன் கீழ் வினா எண்ணை எழுதுங்கள். ஸோ பகுதி 1 பகுதி 2 பிரிவு 1 பிரிவு 2 அப்படிங்கிறத போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் போட்டு ஓகேவா வினா எண்ணை எழுதுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் நம்பரை மட்டும் நீங்கள் 1லேருந்து 45 கொஸ்டின் வரைக்கும் போடுறது மட்டும் இல்லாமல் அது வந்து எந்த பகுதி, இப்போ 1 மார்க் எடுத்துட்டிங்கன்னா பகுதி 1 வரும், 2 மார்க் எடுத்துட்டிங்கன்னா பகுதி 1ல் பிரிவு 1 2 3ன்னு வரும். ஸோ அதில் எந்த பகுதி என்ன பிரிவு அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு விடைகளை முதலில் சரியாக எழுதும்போது நம்மை பற்றி நேர்மறை எண்ணங்கள் மதிப்பீடு இதெல்லாம் வந்து ஜென்ரலான இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து எழுதணும், நான் எழுதுறது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தலைப்பை மட்டும் ஒரு பக்கத்தில், இது ரொம்ப முக்கியம், தலைப்பை மட்டும் ஒரு பக்கத்தின் கடைசியில் எழுதி விடையை அடுத்த பக்கத்தில் எழுதுவதை தவிர்க்க வேண்டும். ஓகேவா. இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இப்போ இது ஒரு பேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஒரு பேஜ் அப்படின்னா ஓகே, இப்போ இது ஒரு பேஜ்னாக்க இப்போ வந்து இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. இந்த கொஸ்டினை எழுதிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் பேஜில் எடுத்துகிட்டு போய் எழுதுறது, அப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூவேட் பண்ணும்போது பக்கம் வாரியாக வினா வாரியாக அப்படின்னு போடுவாங்க. இப்போ பக்கம் வாரியாகன்னு போடும்போது இந்த 16வது கொஸ்டின் பேஜ் நம்பர் 1ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பேஜ் நம்பர் 1. பக்கம் வாரியாகன்னு வரும்போது இது 1வது பேஜில் போயிடும். ஆன்சர் வந்து நீங்கள் செகண்ட் பேஜில் எழுதிருப்பீங்க. அப்போ வந்து செகண்ட் பேஜில் ஒரு மார்க் போகும். அப்போ வினா வாரியாகன்னு வரும்போது அது 1வது பேஜில் வந்துடும். கொஸ்டின் பக்கம் வாரியாக அப்படின்னு போகும்போது அது 2வது பேஜில் போயிடும். ஓகேவா. இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஓகேவா. ஏன்னா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. அப்போ வந்து எண்ட் ஆஃப் த பேஜில் நீங்கள் கொஸ்டின் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜில் கொண்டு போய் ஆன்சரை எழுதாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா. ஸோ இங்கே எழுதிட்டு மெய்யெழுத்து வரிசையின் முதலில் வருவதை தவிர்க்கவும். இப்போ வந்து தவிருங்கள்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கடைசியாக வந்து தவிருங்கள்ன்றது ஒரு ஃபுல் வேர்டு. இப்போ பேஜ் இங்கே முடியுதுனாக்கா இதை முடிச்சுட்டு அடுத்த லெட்டரை வேர்டு எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. சில நிறைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அழகாகவும் தெளிவாகவும் எழுத வேண்டும். மனப்பாட பாடல்களை எழுதும்போது பாடநூலில் உள்ளது போல் எழுதுங்கள். ஓகேங்களா. ஸோ வந்து திருக்குறள் வந்து மேலே 4 சீர் கீழே வந்து 3 சீர் இருக்குன்னா அது போல தான் எழுதணும். வேறு மனப்பாட பகுதி செய்யுளெல்லாம் எப்படி இருக்கோ அதன்படி தான் எழுதணும். சரிங்களா. புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். நம்ம இஷ்டத்துக்கு அதை வந்து சீரை வந்து பிரித்து மாற்றி எல்லாம் எழுதக்கூடாது. ஓகேங்களா. ஸோ புக்கில் எப்படி இருக்கோ அதன்படி தான் எழுதணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியம், கடிதத்தை ஒரே பக்கத்தில் தொடங்கி அதே பக்கத்தில் முடிப்பது நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா. இப்போ ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுறேன்னா ஒரு ஃபுல் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் ஒரு டீச்சர் வேல்யூவேட் பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணாருன்னா இங்கே ஃபுல் மார்க், இங்கே வந்து விடுனர் பெறுனர் எல்லாமே போட்டுட்டு பாடி அந்த எல்லாமே எழுதிட்டு கடைசியாக வந்து முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக ஒரு பேஜ்லேயே வந்துடணும். சரிங்களா. நீங்கள் இங்கே ஒரு ஹாஃப் பேஜ் எழுதிட்டீங்க, இங்கே ஹாஃப் பேஜ் ஃப்ரீயாக இருக்குது, நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமான்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த கேப்பில் வந்து வேறு ஏதாவது கொஸ்டின் எழுத முடியுமா, இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அதனால் வந்து அதை வந்து எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் வருதுனாக்க கடிதம் இதெல்லாம் எழுதுறீங்க, இல்லை விரிவான விடையளி அந்த பெரிய பிக் கொஸ்டின்லாம் எழுதுறீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து மாதிரி வினாத்தாள்களை கொண்டு நம்மளை அவ்வப்போது முழு தேர்வை எழுதி பார்ப்பதனால இது நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நிறைய ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து நீங்கள் நல்ல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு போயிடலாம். நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours + 15 minutes. இது நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா. 3 மணி நேரம் + 15 minutes வந்து கொடுக்குறாங்க. இந்த முதல் இந்த 15 நிமிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க
நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுறதுக்கும் அந்த அட்டண்டன்ஸ் சிக்னேச்சர் போகிறது அந்த ஒர்க்குக்கு எல்லாமே ஒரு 15 நிமிடம். முதல் 15 நிமிடம் உள்ளே நீங்கள் போனதுமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் சிக்னேச்சர் பண்ணுவீங்க. அதில் அந்த ப்ராசஸ் எல்லாமே 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். எக்ஸாம் டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ். அந்த 3 ஹவர்ஸை நீங்கள் எப்படி நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், கேள்வித்தாள் வாசித்தால் 15 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்களா, அதை விட்டுருங்க. ஓகேவா? அந்த 3 ஹவர்ஸை நீங்கள் எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 மார்க்கு, ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு நீங்கள் 20 மினிட்ஸில் முடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 மதிப்பெண் வினாக்கள் வந்து 9 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு 1/2 hour. 3 மார்க்கில் ஒரு 4 கொஸ்டின், அதுக்கு வந்து 25 மினிட்ஸு. 5 மார்க்குக்கு வந்து 45 மினிட்ஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நெடுவினா, அந்த 8 மதிப்பெண் வினாக்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸு. கடைசியாக திருப்புதல். ஓகேவா? நீங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்க, என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த 15 மினிட்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கிறோமா, ஓகேவா, ஆன்சர் நம்பர், அந்த வினா எண், பகுதி எண், ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பகுதி, பிரிவு, வினா எண் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா, ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சதும் கோடு போட்டிருக்கீங்களா, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்டு எனக்கு 100 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும், 100 மார்க்குக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும். 100 மார்க் எனக்கு தெரியல, மீதி நான் விட்டுட்டேன், 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் விட்டேன், 3 மார்க்கில் ஒரு கொஸ்டின் விட்டேன், 5 மார்க்கில் விட்டுட்டேன் அப்படின்னு எந்த கொஸ்டினுமே விட்டு வராதிங்க. பொது தேர்வை பொறுத்த வரைக்கும் தெரியுதோ தெரியலையோ கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு ஏதாச்சும் எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் செய்யுங்க. இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை, ஓகேங்களா, ஒருவேளை ஏதாவது நீங்கள் இப்போ ஒரு 12வது கொஸ்டின் இல்லை ஒரு 25வது கொஸ்டின் வந்து கொஸ்டின் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, வினா வந்து தப்பாக கேட்டுட்டாங்க, ஓகேங்களா, இது மாதிரி நடந்திருக்கு. ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக நடக்கும், வருஷம் வருஷம் நடக்குது. ஒருவேளை அந்த 25வது கொஸ்டினே தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவர்களுக்கு மட்டும் அந்த வினாக்கு உண்டான முழு மதிப்பெண் வழங்கப்படும். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் அந்த கொஸ்டினே நீங்கள் அட்டன் பண்ணல, எனக்கு அந்த மார்க் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே என்ன தெரியுமா இருக்குது, டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனே, அந்த வினாக்கான விடையை மாணவர்கள் விடையளிப்பதற்கு முயற்சித்திருந்தால் முழு மதிப்பெண் வழங்கும் அப்படிதான் கொடுப்பாங்க. இது எப்பனாக்க கொஸ்டின் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எனக்கு இந்த மார்க் வந்துடும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் கால்குலேஷன் போட்டு எனக்கு இவ்வளோ மார்க் வரும்னு நினச்சிங்கன்னா வராது. அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும், அந்த பர்டிகுலர் கொஸ்டினை. ஓகே. அதுக்கப்புறம் வினாத்தாள் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு மொத்தம் வந்து 5 பகுதிகள் இருக்குது. பகுதி 1, 2, 3, 4, 5ன்ட்டு. அதாவது 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அண்ட் 8 மார்க் இந்த வகையில் கேட்பாங்க. இதில் கட்டாய வினா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். இதை வந்து நீங்கள் சாய்ஸில் விட முடியாது. எதெல்லாம் கட்டாய வினா? 21வது வினா கட்டாய வினா, அது வந்து திருக்குறள்லேருந்து கேட்பாங்க. 34வது வினா ஒரு மனப்பாட பகுதியிலிருந்து கேட்பாங்க. இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 45 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அதில் வந்து 38 அட்டன் பண்ணணும். 100 மார்க்குக்கு உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் இல்லையா, அதில் 159, ஓகேங்களா, 159க்கு 100 மார்க் எடுக்க போகிறீங்க. மிச்சம் 59 வந்து சாய்ஸ். ஓகேவா? ரைட். இதில் பகுதி 1, 2, 3, 4, 5ன்னு சொன்னேன். பகுதி 1 வந்து 1 மார்க்கு, பகுதி 2 வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 மார்க்கு, இது வந்து 3 மார்க்கு, அதுக்கு வந்து 5 மார்க்கு, பகுதி 5 வந்து நமக்கு 8 மார்க். ஓகேவா? ஸோ இதுதான் 38 கொஸ்டின் 100 மார்க் அட்டன் பண்ண போகிறீங்க. அதில் 1 மார்க் வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 14 வரைக்கும், ஓகேங்களா, 14 வரைக்கும் வந்து நமக்கு 1 மார்க்கு. ஓகேங்களா? அதில் வந்து என்னென்ன உரைநடையிலேருந்து எத்தனை கேட்பாங்க, 3 கொஸ்டின் கேட்பாங்க. செய்யுள்லேருந்து 6 கேட்குறதுக்கு, இலக்கணத்திலேருந்து ஒரு 3 கொஸ்டின், மொழித்திறன் பயிற்சியிலேருந்து ஒரு 4 கொஸ்டின், அப்புறம் செய்யுளை பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக 1லேருந்து 15 வரைக்கும் நமக்கு இருக்குது இதில். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் 2 மதிப்பெண் வினாக்கள், அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செய்யுள் மற்றும் உரைநடை இதில் இருந்து வந்து உங்களுக்கு 6 கொடுத்துட்டு 4 எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 21வது வினா கட்டாய வினா, ஏற்கனவே பார்த்தோம், அது திருக்குறளில் இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? பிரிவு 2 வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வினாயன் 22லேருந்து 28 வரைக்கும், இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியிலிருந்து. ஓகேங்களா? இதுவும் 2 மார்க் தான். 7 கொடுத்துட்டு நீங்கள் 5 எழுதணும். ஓகேங்களா? இது வந்து 5 மார்க்கு.
சாரி 5 2 சார் 10 மார்க். ஓகேங்களா. அடுத்து பகுதி 3ல் வந்து 3 மதிப்பெண் வினாக்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள், உரைநடை, இலக்கணம் அப்படின்னு பிரித்து கேட்டிருக்காங்க. 3ல் 2 அட்டன் பண்ணணும். செய்யுள் உரைநடையில் 3 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும். செய்யுளில் 3 கொடுத்துருப்பாங்க, 2 அட்டன் பண்ணணும். இலக்கணத்தில் 3 கொடுத்துருப்பாங்க, 2 அட்டன் பண்ணணும். இதில் செய்யுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாய வினா கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்யுள் நெடுவினா 2 கொடுத்துட்டு 2ல் 1. அப்புறம் வந்து கடிதம். ஓகேங்களா. லெட்டர் ரைட்டிங் இது வந்து ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் 2ல் 1 அட்டன் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து படம் உணர்த்தும் கருத்து, கவிதை, பத்தி இதில் இருந்து ஒரு கொஷின். ஓகேங்களா. படிவம், அந்த படிவம் நிரப்புதல் எல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருக்கேன், சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா. மொழிப்பயிற்சி அதுக்கப்புறம் 8 மதிப்பெண் வினாக்கள். 8 மதிப்பெண் வினாக்கள் வந்து எய்தரார் சாய்ஸ் 2 கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் 1 அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. அது வந்து உரைநடை, நெடுவினா, துணைப்பாடம், பொது கட்டுரை இந்த டைப்பில் வந்து கேட்பாங்க. இதுதான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன். எப்பவுமே கொஸ்டின் பேட்டர்னை தெரிஞ்சு அதன்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். அதை தவிர டீட்டெயிலாக முழுமையான தகவல் வந்து இதில் இருக்குது. அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இப்போ சொன்னோம்னா டைம் பத்தாது. ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 18 பேஜஸ் இருக்குது. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சில முக்கியமான தகவலுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.